ஹாய் ஹலோ. வீட்ல பானிபூரி எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, கொத்தமல்லி தழை, சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஐஸ் க்யூப் இருந்தால் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பூந்தி வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சாலும் பரவாயில்ல, வெளியில் வாங்கினாலும் அது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் மசாலாஸ் வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எப்பயுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு ஆம்லேட்டோ இல்லை மற்ற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அண்ட் சாட் மசாலா. சால்ட் தேவையான அளவு. இது வந்து புளித்தண்ணி, அப்புறம் எலுமிச்சம் சாறு கொஞ்சம். அவ்வளோதாங்க, தண்ணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இல்லை பூந்தி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே எனக்கு கிடைக்கல. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப்க்கு வெங்காயம், கொத்தமல்லி தழை, அதே மாதிரி தான் மசாலாஸ் வந்து மிளகு, ஜீரகம் அண்டு சாட் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூரி வந்து ரெடிமேடாக கிடைக்கும், வாங்கிக்கோங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு ஒருக்கா நாங்கள் செய்வோம். குழந்தைகளுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.